Thank you, Lord. Hallelujah. Oh, Jesus. Hallelujah. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி ஆவலோடு நாங்கள் வந்திருக்கிறோம். வழக்கமாக ஒரு பாரம்பரியத்தை போல நாங்கள் கூடிவிடாதபடி தேவனுடைய சத்தத்தை அறிந்து உம்முடைய வார்த்தையை எங்கள் உள்ளத்திலே தேவரீர் விதைத்து அதற்குரிய மிகுந்த பலனை நாங்கள் பார்க்கும்படி வந்திருக்கிறோம். புரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு தாரும். ஆவியானவர் உதவி செய்வீராக. ஒருவரும் இங்கிருந்து வெறுங்கையோடு போகாதபடி நன்மையினால் நிரம்ப எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்றைக்கு ஒரு பெரிய பதிலை பெற்றுக்கொள்ள நீ உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கொலோசியர் 2 அதிகாரம் 8வது வசனம். கொலோசியர் 2 அதிகாரம் 8வது வசனம். லௌகீக ஞானத்தினாலும் அல்லது உலக தத்துவ ஞானத்தினாலும், லௌகீகம் சொல்லும்போது உலகம், ரொம்ப ஓல்டு தமிழ், பழைய தமிழ். அதனால இந்த மாதிரி தமிழ், ரொம்ப பழைய தமிழ் படிக்கும்போது சில நேரத்தில் புரியாமல் இருக்கலாம். உலக தத்துவ ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் தேவனிடத்தில் பெற்றிருக்கிற நன்மைகளை பிசாசு திருடி கொண்டு போய்விடாதபடி உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய தத்துவங்கள், ஐடியாஸ், அவர்கள் பார்க்கிற விதத்தில் அவர்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப உங்கள் எண்ணங்களை இணைத்து விடாதபடி கவனமாயிருங்கள். அது மனுஷனுடைய பாரம்பரியம். எப்படி கொண்டு வர்றாரு அது என்ன, அவர்கள் எண்ணங்கள் என்ன, அவங்க ஐடியாஸ் என்ன, அவங்க எத்திக்ஸ் என்ன, அவர்கள் சில காரியங்களை உங்களுக்கு சொல்றாங்களே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளை பற்றினதே அல்லாமல் அது கிறிஸ்துவை பற்றினதல்ல. இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்கு, beware lest any man spoil you through philosophy. spoil youனா கொள்ளடிக்கிறது. and vain deceit after the tradition of man, after the rudiments of the world and not after Christ. beware, be war, அதுதான் beware-னு வந்தது. ஒரு பெரிய யுத்தம், ஒரு பெரிய உங்க கையிலிருந்து திருடிட்டு போகிற ஒரு, அதாவது வார் நடக்கும்போது, சண்டை நடக்கும்போது அங்க இருந்து இருக்கிறதெல்லாம் கொள்ளடிச்சிட்டு வரும். உங்களுக்குள்ள ஏராளமான ஐஸ்வர்யத்தை தேவன் உள்ள வைத்திருக்கிறார். பகல் சிரிச்சு சொல்லுங்க, நீங்க ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்ம யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. கோயிலுக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு சபைக்கு வந்து ஒரு மெம்பர் ஆயிட்டோம்னு நினைச்சிட்டோம். எப்பவுமே ஒண்ணு இல்லை இல்லைன்ற மாதிரியே ஒரு எண்ணங்கள் உள்ள இருக்கு. ஏன்னா நம்ம அப்படி வந்திருக்கிறோம். ஆனா உண்மையிலே உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றது தெரிஞ்சாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிறத எப்படி அவன் திருடுறான், பிசாசு எப்படி திருடுறான்னா, இந்த உலகத்தினுடைய தத்துவ ஞானம், அந்த பிலாசபி அப்படின்னு சொல்லும்போது எத்திக்ஸ், ஆட்டிடியூட், வியூ பாயிண்ட், ஐடியாலஜி, திங்கிங், அதாவது அவருடைய கருத்து, அவருடைய எண்ணங்கள், அவருடைய மனப்போக்கு, அவர்கள் பார்க்கிற விதம், இவைகள் நம்முடைய வாழ்வில் வந்து உள்ளே புகுத்தி தேவன் ஏற்கனவே கொடுத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, அவருடைய மனப்போக்கு என்ன, அவர்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னா உலகத்தில் இருக்கிற பாரம்பரியம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பாரம்பரியமா, அத பாரம்பரியம் என்ன, தாத்தா, தாத்தாவுடைய தாத்தா, தாத்தாவுடைய தாத்தா, அவங்க உலகத்தில் சில காரியங்களை பின்பற்றி இதுதான் உண்மை என்று அதற்கேற்ற விதத்திலே சூழ்நிலைகளை பார்க்கிறாங்க. பிரச்சனைகள் வரும்பொழுது அதை பார்க்கிற விதம், அவங்க அப்பா எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி இவங்க பார்க்கிறாங்க. வாழ்க்கையில எதிர்ப்புகள் வரும்பொழுது அதை எப்படி அணுகுகிறார்கள், அவர்களுக்கு அதை குறித்த எண்ணங்கள் எப்படி இருக்கிறது,
அதை குறித்த ஆலோசனைகள் அவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் சில தத்துவங்கள் இருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டோம்ல, இன்னைக்கு கிறிஸ்துவ சபையில எவ்வளவோ பாரம்பரியங்கள். கிறிஸ்துமஸ் வரும்போது எல்லாருக்கும் தெரியும், இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ வைப்பாங்க. பைபிளுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எப்படியாவது கிறிஸ்து பிறப்ப திசை திருப்புறதுக்கு இது ஒண்ணு. ரெண்டாவது 3 ராஜாக்கள். 3 ராஜாக்கள் இருக்குது பைபிள். எங்க அதை பார்த்திருக்கீங்களா? 3 ராஜாக்கள் வந்தாங்கன்னு. ஆனா எப்படி நமக்கு ஐடியா கிடைச்சது 3 ராஜாக்கள்னு? எல்லாம் என்ன பார்க்கறாங்க? ஞான சாஸ்திரிகள் வந்தாங்க. 3 விதமான பரிசு பொருட்கள் அங்க வைக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டதே ஒழிய 3 பேர் வந்தாங்கன்னு கிடையாது. அது நம்மளா ஏற்படுத்துறது. இப்படி ஜனங்களுக்குள்ள புகுத்தி விட்டாச்சு. இது மாதிரி ஏராளமான பாரம்பரியங்கள் இருக்கு. நல்ல கவனிங்க. இயேசுநாதர் வரும்பொழுது இந்த உலகத்தில் மனிதனாக அவர் பிறப்பதை சில சாஸ்திரிகள் கணித்து வரும்போது, நம்ம கிறிஸ்துமஸ்ல நான் பார்த்திருக்கேன் 3 ராஜாக்கள் சொல்லி பெட்டி எட்டுன்னு வராங்க. சின்ன சின்ன பெட்டிங்க. சைலண்ட் நைட் பாட்டு பாடி சின்ன சின்ன பெட்டி வச்சுட்டு போவாங்க. நீங்க அவர் அப்படி பார்க்க கூடாது. குதிரையிலையும் கழுதையிலையும் கேமல்லையும் ஒட்டகத்திலையும் பரிசு பொருள் அப்படியே மூட்டை மூட்டையாட்டு வந்தாங்க. ஒரு குழந்தை பிறந்து இருக்குது, பிறந்த உடனே வீட்டில் செல்வம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இந்த பாரம்பரிய தத்துவெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க. இவரு ஐஸ்வர்ய சுவாமி. சுவாமின்னு நான் சொல்ல மாட்டேன். சுவாமி கிடையாது, அவர் தேவன். அப்படி பாக்குறாங்க. நீங்க பைபிள்ல பாருங்க, சுவாமின்னு யாருக்கு எழுதியிருக்குன்னு நீங்களே பாருங்க. இயேசு சுவாமினே வராது. புறஜாதிகள் தான் சுவாமின்னு சொன்னாங்க, அவர்கள் சுவாமின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு நாளும் இவர்கள் சுவாமின்னு சொன்னதே கிடையாது. தேவன், கர்த்தர், ரட்சகர். நல்ல கைகளை தட்டி தேவனை தேடி எப்படியோ பிடிச்சிட்டோம். Somehow we are attracted by this local word. இதில் அப்படியே ஒரு கவர்ந்து உள்ள போயிட்டோம். எத்தனையோ சுவாமிகள், இது ஒரு சுவாமி மாதிரி. சுவாமிலாம் கிடையாது. தேவன் சொல்லும் போது அதுக்குன்னு ஒரு தனி பேர், ரட்சகர். அப்ப இந்த பாரம்பரியங்கள், சில தத்துவங்கள் ஏற்கனவே நமக்கு சொன்னாங்க பாருங்க. அந்த ஐடியால நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே உள்ள இருக்கிறது நம்ம பெற முடியல. நீங்க கேட்கலாம், ரட்சிக்கப்பட்டவருக்கு என்னங்க கிடைச்சது? பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்தருளி விட்டார் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே வாழுகிறதுக்கான எல்லாவற்றையும், மறுமைக்கும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவையும் தந்தருளினதும் அன்றி, எல்லாம் சொல்லும், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் என் தேவன் எனக்கு கொடுத்து விட்டார். ஜீவிக்கும்படியா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான எல்லாமே ஏற்கனவே தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டாராம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார் 3வது வசனத்திலே, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம், உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்க போறான்னு சொல்ல ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல, சங்கீதம் 35:27 சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமானின் சுகத்தை விரும்புகிறார். நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறது, உபாகம் 8:18 சொல்லுகிறது. எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோடு கூட ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க. யோவான் 10:10 சொல்கிறது, அவரோ உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும், அந்த ஜீவன். பாரம்பரியம் மாதிரி வேதத்தை படிக்க கூடாது, உங்களுக்குன்னு படிங்க. எனக்கு என்ன எழுதியிருக்கிறது, நான் யார், இந்த வேதத்தை படிக்கும் போதெல்லாம் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன செய்திருக்கிறார், நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. வேதத்தை படிக்கும்போது பாரம்பரியமா சில பேர் படிப்பாங்க. படிக்கும்போது ஒரு வேத புத்தகத்தை இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிக்கணும், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1வது வசனம், அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வேண்டாம், இப்படி படிக்கக்கூடாது. இல்லை பாஸ்டர், நான் அப்படிலாம் படிக்கிறதே இல்லை பாஸ்டர், நான் வேற மாதிரி படிப்பேன்.
அப்பொழுது அவர் தம்முடைய 12 இந்த ரொம்ப பவ்யமாகவும் படிக்க வேணாம், ரொம்ப ராகமாகவும் படிக்க வேணாம். படிக்கும்போது அதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சு படிக்கணும். உங்க மகன் வெளியூர்ல இருக்கிறாருன்னா ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாரு, ஒரு SMS ஒரு மெயிலோ இமெயிலோ ஏதோ ஒரு லெட்டர் எழுதியிருக்காருன்னா அதை நீங்க படிக்க மாட்டீங்க, என்ன சொல்றான்னு கவனிப்பீங்க. அதுல என்ன எழுதிருக்குது, எனக்கு ஏதாவது கொடுத்துருக்கிறானா மகன், எனக்கு ஏதாவது அனுப்பி இருக்கிறாரா அப்படின்ற ஒரு ஆர்வம் உள்ள இருக்குது. எனக்காக என்னுடைய மூத்த சகோதரன் இந்த பூமியிலே வந்து சொந்த குமாரன் என்றும் பாராமல் பரிசுத்தமான என் பரலோக தகப்பன் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவராலே அவருடைய ஜீவனாலே எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள நான் பிரியப்படுகிறேன். என் மேல் வைத்த அன்பு என்ன, அவர் என்னை நேசித்த விதம் என்ன என்பதை சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன், இந்த புத்தகம் ஒரு லவ் புக், ஒரு அன்பின் புத்தகம். அவராலே எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அறியும் பொழுது என்னை சுற்றி நெருங்கி இருக்கிற இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு அது ஒப்பிடவே முடியாது. நான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரை நம்பி அடைக்கலமாய் ஓடி வந்த நான் என்ன செய்ய முடியும், அவர் எனக்கு என்ன செய்தார், அவராலே நான் என்ன செய்ய முடியும். இதுதான் வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நிருபத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு பல இடங்கள்ல திரும்ப 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 எழுதுகிறார்கள், அவராலே நீங்கள் யார், உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நான் இங்கே தேவனுடைய கிருபையை குறித்து எண்ணுகிற விதத்தை குறித்து நான் இப்பொழுது போதித்து வருகிறேன். அதனால எண்ணுகிறத குறித்து பேசிட்டு அப்புறம் கிருபையை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் சமீபத்தில் ஒரு சிஸ்டம் ஒன்று வாங்கினேன், அது விண்டோஸ் 7 போட்டு வாங்க. எனக்கு ஒரு மெயில் வந்தது கம்பெனிலேருந்து, நாங்கள் இப்போ விண்டோ 10 போட்டிருக்கோம், நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க. சரி சொல்லு, நான் டவுன்லோட் பண்ண உடனே அது சிஸ்டம் சொல்லுது விண்டோ 7 ஃபுல்லாக எராடிகேட் பண்ணி எடுத்து போட்டு டெலீட் பண்ணி விண்டோ 10 இன்ஸ்டால் பண்ணிச்சு. அதே தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல கிருபையை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி தவறான எண்ணத்தை எல்லாம் எடுத்து தூக்கி போட்டு முதல்ல தேவ எண்ணத்தால நிரம்பினாதான் கிருபைனா என்னன்னு நமக்கு புரியும். பழைய ஐடியாவிலேயே கேட்கக்கூடாது. பழைய திராட்சை பழைய துருத்தியில புதிய திராட்சை ரசத்தை ஊத்துனா பை கிழிஞ்சிடும். புதிய பையில பழைய திராட்சை ரசத்தை போட்டாலும் கிழிஞ்சிடும். அதனால முதல்ல பழைய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு, பாரம்பரியம் சொல்லும்போது நான் கூட ரொம்ப இந்த பாரம்பரியத்தில் இருந்து தான் நானும் வந்தேன். பாரம்பரியம்னா சாதாரண பாரம்பரியம் கிடையாது. நான் உண்மையா சொல்றேன், ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பாரம்பரியம் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு வந்த பிறகு திரும்பவும் இன்னும் ஒரு பாரம்பரியத்தில் போறதை நான் விரும்பல. என்ன கொடுத்திருக்கிறான்னு கூட கவனிக்காம நான் என்ன செய்யணுன்றதையே எனக்கு அடிக்கடி சொன்னாங்க. நீ என்ன மாற்றணும், நீ என்ன பண்ணணும், நீ என்ன எப்படி உபவாசம் பண்ணணும், நீ என்ன எப்படி ஜெபம் பண்ணணும், நீ எப்படி முழங்கால் படிக்கணும், என்னென்ன விதமான நிற்கணும், இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அவர் என்ன செய்திருக்கிறாரு, அந்த சிலுவையிலே அவராலே எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்ப என்னவாக என்னை மாற்றி இருக்கிறார், அவரால் நான் என்ன செய்ய முடியும். சரியாவே சொல்லல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நீ ஒன்னுத்துக்கும் ஒண்ணு இல்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. உண்மை ஒண்ணு இல்லை, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இப்படி இருந்த என்ன வேற மாதிரி ஆக்கிட்டாரு. எப்படி ஆக்கினாரு? என் முன்னோர்களால் செய்த புண்ணியமா அல்லது நான் செய்த தர்மமா? எல்லாம் அவருடைய கிருபை. ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த ஒருவன் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையிலே தேவன் அவனை கொண்டு வரும் பொழுது அந்த மனுஷன் என்னதான் செய்தாலும் உடனே நான் செய்தனால சொல்ல முடியாது. உடனே அவர் சொல்றாரு, எல்லாம் தேவனுடைய கிருபை. நல்லாவே கை தட்டலாங்க. இதெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்லி அங்கேயே இருக்க கூடாது. ஒண்ணு இல்லாத ஆளுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சாதானே நீங்க ஏதாவது செய்ய முடியும். ஒண்ணு இல்ல பிரதர், நான் ஒண்ணு இல்லைன்றது உண்மை. அது நீங்க சொல்லணும் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஊரறிஞ்ச உண்மை. அது ஸ்கூல்லே சொல்லியிருப்பாங்க, சில பேர் வீட்டிலே சொல்லியிருப்பாங்க, நீ எதுக்கு உதவ போற, இப்படிலாம் பல காரியங்கள் சொல்லப்பட்டாச்சு. சில நேரத்தில் ரொம்ப சாமர்த்தியமா பிள்ளைங்க நல்லா படிக்கும், ஆனா பிராக்டிக்கலா எதுவுமே இருக்காது. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாத மாதிரி. ஏட்டுல படத்தை, அதாவது பேப்பர்ல ஒரு சுரக்கா படத்தை வரைஞ்சிட்டா கூட்டுக்கு எதாவது உதவுமா? பேப்பர்ல அழகா மாம்பழம் வரைஞ்சி வச்சு நம்ம சாப்பிடுங்கன்னு சொல்லி இந்த மாம்பழத்தை வந்து கொடுத்த பேப்பரை கொடுத்தா சாப்பிட முடியுமா என்ன?
அந்த மாதிரி என்னதான் படிச்சு ஸ்டேட் லெவல்ல வந்தா கூட அங்க போய் உங்களுடைய பிரசன்டேஷன் சரியில்லைன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளமோ இல்ல முன்னேற்றமோ உண்டாகாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகு நல்லா கவனிக்கணும் பாருங்க, பிராக்டிகலா இந்த உலகத்தில் நாம் வாழும்படி ஒரு பிராக்டிகல் கிறிஸ்டியன் லிவ், நான் எப்படி வாழணும், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நன்றாக நாம் விளங்கிக் கொண்டா, எதிர்ப்பு வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் உபத்திரங்கள் வந்தாலும் எத்தனை விதமான சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டு பெரும் காற்று அடித்தாலும் நீங்க ஒரு நாள் இடிஞ்சு விழவே மாட்டீங்க. ஜெயிச்சிட்டு மேல வந்துகிட்டே இருப்பீங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் உங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள், அல்லாஹ் சொல்லும் கிறிஸ்துவுக்குள். அதனால இந்த பாரம்பரியம்ன்றது ரொம்ப வேதனையானது பாருங்க. இதை பிடிச்சிக்க கூடாது அப்படியே டைட்டா, நான் விடுற மாதிரி இல்லை. பாரம்பரியத்தை கை கொள்றதுனால உங்களுக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை. இது ஒன்று வேறொன்றும் அல்ல, இது உலகத்துக்குரிய ஒரு காரியம். அவ்வளவு இப்படி தவறான பல வியூ லுக் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் என்பது மிக முக்கியமானது. மனம் திரும்பணும். எல்லாம் சொல்லுவோம், நல்லா சொல்லுவோம், ரிப்பென்ட், மனம் திருப்பு, மனதை திருப்பு. எல்லாம் சொல்லுவோம், இன்னொரு சொல்லுங்க, உங்க மைண்டை திருப்பி ரீப்ரோகிராம் பண்ண சொல்லுங்க. மனம் திரும்பணும். என்ன சொன்னாலும் சில பேர் மனசை மாற்றவே மாட்டான். இன்னொரு சொல்லுவோம், மனம் திரும்பணும். மனம் திரும்பாம நம்முடைய வாழ்க்கையில் எதையும் பெற முடியாது. இப்ப நான் காட்டுப்பாரு, யோவான் எடுத்துக்கொள்வோம். மார்க்கின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். மார்க்கின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14-15 முதல்ல பார்க்கலாம். அங்க பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் இப்ப சொல்ற ஒரு காரியம், அது என்ன சொல்றாருன்னு பாருங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபம் ஆயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். எல்லாம் சொல்லுவோம், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிப்பேன். என்ன சொல்லுங்க, என்னன்னா தேவனுடைய ராஜ்யம், எல்லாம் சொல்லுவோம் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் அங்கே நீதி, சந்தோஷம், சமாதானம், செழிப்பு எல்லாம் அந்த ராஜ்யத்தில் இருக்கு. எல்லாம் சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யத்தில் நீதி, சந்தோஷம், சமாதானம், செழிப்பு உண்டு. என்ன சொல்லுங்க. அப்ப தேவ ராஜ்யத்தில் என்ன இருக்குது? நீதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்கு, செழிப்பு இருக்குது. இந்த தேவ ராஜ்யத்தில் உள்ளதை நீங்க பெறணும்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மனசை திருப்பி அப்புறம் விசுவாசிங்க. மனதை திருப்பாத வரைக்கும் நீங்க விசுவாசிக்கணும். எப்படி பாவத்தை நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? மனசை திருப்பணும், பிறகு விசுவாசம். நம்முடைய மனதை திருப்பினோம். காரியங்கள் சொல்லப்படும் பொழுது நம்முடைய மனதை திருப்பி 2000 வருஷத்துக்கு முன்பாகவே எனக்காக ஒருவர் இந்த உலகத்தில் மனிதனாக என் பாவங்களை சுமந்தார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிரோடு எழுந்தான்றவனே என் மனதை நான் திருப்பினேன். அந்த மனதை திருப்பதனால அவர் மரித்ததை என்னால விசுவாசிக்க முடிந்தது. நான் திரும்ப சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. ஏற்கனவே உங்கள் பாவங்கள் மட்டுமல்ல, உங்கள் வியாதிகளை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். ஆனா சரீரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த பலவீனம் நம்மை தாக்குகிறது. என்ன பாருங்க, இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் காலம் வரை பாவம் உங்களை திரும்ப திரும்ப தாக்குகிறது. மை காட், எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் இங்க இருக்கீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டாலும் பாவம் உங்களை தாக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மனசை திருப்புறதுனால நீங்க விசுவாசிக்கிறீங்க, நான் பாவத்துக்கு செத்துட்டேன், நீதிக்கு பிழைச்சிருக்கேன், இந்த வாழ்க்கை என்னுடையது அல்ல, பிசாசே என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, இந்த பாவத்தை செய்யக்கூடாது, ஏனென்றால் நான் மறுபடியும் பிறந்துட்டேன். நீங்க விசுவாசிக்கிறதுனால தான் அந்த பாவத்தை நீங்க ஜெயிக்கிறீங்க. அதை நீங்க அக்செப்ட் பண்றது இல்ல, உங்க மனதுல நீங்க ஏற்றுக்கொள்றது இல்ல, அதை நீங்க வெறுக்கிறீங்க. பாவத்தை வெறுக்கிறீங்களா? உண்மையான விசுவாசி பாவத்தை கண்டிப்பா வெறுப்பார். அதே போல ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும். உயிரோடு இருக்கும் காலெல்லாம் வியாதி மோதும். படுக்கும் போது அப்படியே கொஞ்சம் தலைவலி வர மாதிரி இருக்கலாம், பிரஷர் அப்படியே ஷூட் அப் ஆகிற மாதிரி இருக்கலாம். திடீர்னு உடம்புல ஒரு மாதிரி வராது, வியாதி வரா மாதிரி இருக்கும். சொல்லுங்க, கேக்குது? வரலாமா? உங்ககிட்ட வரலாமா?
அப்ப நீங்க சொல்றீங்க ஜுரம் வர மாதிரி இருக்குமா, அந்த தைல பாட்டில எடுமா, அங்கதான்மா தப்பு. வரா மாதிரி இருக்குது இல்ல, பாவம் கூட வர்றது இல்ல. பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி பாவத்தை செய்ய வேண்டிய எண்ணங்கள் தூண்டப்படுகிறது, செய்யணும் போல தோணுது, ஒரு மாதிரி ஆகுது. அந்த ஒரு மாதிரி ஆனவனே நீங்க வெறுக்கிறீங்க. நோ, கிடையாது, நான் செய்ய மாட்டேன், கர்த்தருடைய பிள்ளை என்று நீங்க சொல்லுகிறது போல நீங்க சொல்லணும், பிசாசே, வியாதியே, என் சரீரத்தில் உனக்கு இடம் இல்லை, எண்ணுகிற எண்ணத்தை மாற்றுகிறேன், எழுதியிருக்கிறதே நான் சுகமானேன் என்று. மனசை திருப்பி எல்லாம் சொல்லுவோம், அப்படியே விசுவாசிக்கிறேன் நான் சுகமானேன் என்று. எல்லாம் சொல்லுவோம், மனதை திருப்பி. மனசை கொண்டு போய் வியாதி மேல வச்சு ரெண்டு பேரும் ஒன்னாயிட விட. என்ன பாருங்க, சில பேருக்கு வியாதியை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? 20 வருஷமா அவங்க ஒன்னா போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அவரும் அவருடைய சுகர் வியாதியும் 24 ஆண்டு காலமாக நண்பர்களாக நடந்து கொண்டிருக்கிறார். அதை அவங்க வெறுக்கிறது இல்லை. அவங்க சொல்றாங்க, எங்க அப்பாவுக்கும் சுகர், எங்க அம்மாவுக்கும் சுகர், அதனால எனக்கு. உங்க அப்பா ஒரு குடிகாரன், உங்க அம்மா ஒரு கடங்காரா இருந்திருக்கலாம், அதனால நீங்க குடிகாரன் கடங்காரா வாழணும்னு அவசியம் இல்லையே. இதுக்கு போய் இப்படி மெதுவா கை தட்டினா, அப்பா பயங்கரமான குடிகாரங்க, காலையில போனா நேரா சாராய கடைக்க போயிட்டு வர்றோம், சரி அதனால நம்ம குடிக்கிறோமா? இல்லையே. உன்னுடைய தாத்தா உன் முற்பிதா அந்த வழியிலே நீங்கள் இப்பொழுது நடக்கவில்லையே. நீங்க சொல்றீங்க அவர்கள் வேற நான் வேற, என் தேவன் என்னை பிரித்தெடுத்து விட்டார் என்று நீங்கள் சொல்வீர்களானால், இப்பொழுது நான் சொல்கிறேன், பரிசுத்தவான்களே, தேவன் உன்னை பிரித்து எடுத்து விட்டார். என்னங்கிறத மாற்றணும். ரிப்பன், மனம் மாற்றுங்கள், மனதை மாற்றுங்கள். நான் சுகமானேன் எல்லாம் சொல்லுவோம். சரி, வியாதியை பேம்பர் பண்ணக்கூடாது. பாடினும் கூட வியாதி வந்தோன்னா நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எப்படி குழந்தை எப்படி நம்ம தாளாட்டுறோம், அந்த மாதிரி வியாதியை தாளாட்ட கூட முடியலமா, ஒன்னும் முடியல, ஒதுரு தூசிய ஒதுரு, வெறுத்து அருவருக்கிறவன் எப்படி சொல்லணும் சொல்லுங்க. எப்படி பாவத்தை வெறுக்கிறீங்களா, அந்த மாதிரி அது மேல வந்த ஒரு சேட்னஸ், ஒரு துக்கம் வருது பாத்தீங்களா, நானா செய்தேன் அப்படி துக்கம் வருதான், ஒன்னும் தெரியாத மாறிக்கிறாங்க. ஹலோ, பாவம் செய்த பிறகு துக்கம் வந்திருக்குதா? பாவமே செய்தது இல்லை பாஸ்டர், அப்ப நீ ஓலி ஏஞ்சலா இருக்கும். எல்லாரும் பண்றோம், ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலையோ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% தெரிஞ்சுதான் செய்யறது. பாவம் மட்டும் தெரியாம வராது, தெரிஞ்சு செய்யறது தான். அதனாலதான் பாவத்தை மறைக்கிறவன். So don't justify. ஒரு தப்புனா நீங்க ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. எஸ், ஐ எம் சாரி அப்படின்னா அடுத்த செய்ய மாட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைங்க நான் அப்படி இல்லை அப்படின்னா நீ அடுத்த தடவை கண்டிப்பா செய்வேன்னு அர்த்தம். ஏன்னா உனக்குள்ள அந்த மனசை திருப்பல, நீ மனசை திருப்பல, மனதை திருப்பணும், அட்மிட் பண்ணணும், ஒத்துக்கணும். நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நான் ஒரு என் மேல என்னில் நிறைய பலவீனம் உண்டு, நான் செய்திருக்கிறேன், எனக்கு தெரியும். நீங்க செய்தது உங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. பக்கத்தில் நல்லா பார்க்க சொல்லு, நல்லா கவனிங்க. எனக்கு ஒருவேளை தெரியாதுங்க, ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க செய்தது உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால இங்க எனக்கு தீர்க்க தரிசனம் வர வச்சுக்கிட்டு, மகளே நேற்று நீ எங்க, நான் சொல்ல வேண்டிய கிடையாது, ஏன்னா அது நல்லா உனக்கு தெரியும். அதே வியாதி வந்த உடனே எனக்கு தெரியாது, முதல்ல யாருக்கு தெரியும்? பாருங்க, பேச மாட்டாங்க எல்லாம். கவனிங்க, என்ன விசாச சரக்கு, இந்த சலம் ஒரே மாதிரி இருக்கும். வியாதி வந்த உடனே முதல்ல யாருக்கு தெரியுது? நல்லா அவங்க சொல்லுவாங்க, ஜுரம் மேல நல்லதே நகரு, நீ இல்ல உள்ள இருக்குது. அப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது? பேச மாட்டீங்க, என்ன எல்லாம் எங்க இருக்கீங்களா? அப்ப முதல்ல யாருக்கு தெரியுது? அதனால உனக்கு தெரிஞ்ச உடனே முதல்ல எதிர்க்க வேண்டியது யாருன்னா, உடனே ஜப என்ன கூடாது, அக்காவை கூப்பிடு, அண்ணனை கூப்பிடு, அத்தருடைய பிள்ளைங்க. இது உலகத்துல சில தத்துவங்கள், சில ஞானங்கள், அவங்க சில ஹை வியூ, அவருடைய கருத்துக்கள், அவுட்லுக் நிறைய கொடுத்திருக்காங்க. மக்களை எப்படி வந்ததுன்னா, நீங்க எங்க இருக்கோம், இல்ல நீங்க எங்கேயோ ஓட வேணாம், நீங்க இருக்கிற இடத்திலேயே என் தேவன் இருக்கிறார். நீங்கள் அவருக்குள்ளே, அவர் உங்களுக்குள்ளே.
ஒரு பெரியவர் உள்ளே இருக்கிறார். நான் ஜெபம் பண்றேன், இட்ஸ் குட், நல்லது. உனக்கு ஒருத்தர் ஜெபம் பண்றா தெரியுமா? நம்மளுக்கு இதெல்லாம் சரியா வேலை. நான் ஜெபம் பண்ணி வரல, உனக்கு பதில் வராம போயிடலாம். ஆனா உனக்குள்ள ஒருத்தர் இருந்து ஜெபம் பண்றாரு பாரு, அவர் பண்ணா, ஆனா நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஒருத்தர் இருக்கிறார், அவரை ரெக்கக்னைஸ் பண்றதே கிடையாது. உனக்குள்ளே இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுடைய விண்ணப்பம் செய்யற ஒருத்தர் இருக்கிறார்னா உன்னுடைய ஆண்டவராக இயேசு உனக்குள்ளே. எல்லாம் சொல்லுங்க, அவர் எனக்குள்ளே. திரும்ப சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, மனம் திரும்பி விசுவாசிப்பேன். திரும்ப சொல்லுங்க. அதேதான் அடுத்த ஸ்டெப். தரித்திரம் எட்டவொன்னு வராது, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஸ்டார்டிங் லேசா அப்படியே கொஞ்சம் குறைவார மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உனக்கு தான் தெரியும். The person one who handled the money, they know that. குடும்பத்தை நடத்துறவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு சின்ன சரிவு லேசா வந்தாலா நான் ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியும்னா தொழிலாளிகளுக்கு தெரியாது, செய்யற உனக்கு தெரியும். அது ஒன்னே இல்லை, சும்மா கொஞ்சம் தானே வந்துடாத, நம்ம அடுத்த மாசம் அட்ஜஸ்ட் அடுத்த மாசம் அட்ஜஸ்ட் பண்ண நான் விட மாட்டேன். இப்போ இந்த நேரமே உன்னை விரட்டுறேன், உன்னை நான் வெறுக்கிறேன். தரித்திர பேயே, உன்னை நான் வெறுக்கிறேன். என்னுடைய தொழில, என்னுடைய வேலையில நீ கைய வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தலை மேல இருக்கு. மனசை திருப்பி விசுவாசிங்க. பக்கத்தால சொல்லுங்க, இருந்துட்டு போது அப்படின்னு இருக்கிற மனசை விட்டுட்டு இருக்க கூடாதுன்ற மனசு வரணும். இருந்த என்னங்கன்ற மனசை விட்டுட்டு உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே,